தங்கத்தின் விலை சவரனுக்கு 3360 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,800,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 23,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கு விற்பனை. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சொர்க்கவாசல் திறப்பில் விண்ணதிரச் செய்த ரங்கா முழக்கம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சொர்க்கவாசல் திறப்பில் பக்தர்கள் பக்தி பரவசம். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை இன்று மாலை திறப்பு. ஜனவரி 14 பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம். குஜராத்திலிருந்து ஓமன் நாட்டுக்கு புறப்பட்டது INSP கவுண்டினியா கப்பல். 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பாய்மர கப்பல் வடிவில் உருவாக்கப்பட்ட கப்பல். கோயம்பேடு மார்க்கத்தில் சென்ட்ரல் விமான நிலையம் இடையே மெட்ரோ ரயில் சேவை பாதிப்பு. விமான நிலையம் செல்பவர்கள் ஆலந்தூரில் இறங்கி நீல வழித்தட மெட்ரோ ரயில்களை பயன்படுத்த அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். ஜனவரி 4 வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு இன்றும் உறைபனிக்கான எச்சரிக்கை. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என கணிப்பு. தூத்துக்குடி, கோவை, ராமேஸ்வரம் உட்பட 65 விரைவு ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. 5 முதல் 85 நிமிடங்கள் வரை பயண நேரம் குறையும் என எதிர்பார்ப்பு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 3 ராமேஸ்வரம் மீனவர்கள். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் கைது நடவடிக்கையால் அதிர்ச்சி. தமிழக அரசின் இலவச மடிக்கணினி திட்டத்தில் ITI படிக்கும் மாணவர்களையும் சேர்க்க முடிவு. ஜனவரி 5 முதல்வர் திட்டத்தை தொடக்கி வைக்கும் நிலையில் ITI இறுதியாண்டு மாணவர்கள் குறித்த விவரங்கள் சேர்ப்பு. உள்ளாட்சியைப் போல சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்பதே திமுகவின் இலக்கு. பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பாஜக விரும்பவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. கமலாலய அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடில் வெளியிடுகிறார் பழனிசாமி. சங்கிகளே வெட்கப்படும் அளவிற்கு பாஜகவிற்கு பழனிசாமி முட்டுக் கொடுப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கிற அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிருந்தாரு. ஒருபடி மேல போய் பாஜக சங்கிகளே கூச்சப்படும் அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கட்டுறாரு, சுத்துறாரு.
பாஜக அதிமுக ஆட்சிகளில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சி உன்னாவ் சம்பவங்களை சுட்டிக்காட்டி கனிமொழி விமர்சனம். 2017 உத்தரப்பிரதேசத்துல 17 வயது ஆன ஒரு சிறுமி செங்கார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார். சமீபத்தில் அவருக்கு பெயில் வழங்கியிருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். இது பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய லட்சணம் இதுதான். திமுக மாநாட்டை பார்த்து சங்கி கூட்டத்திற்கும் அடிமை கூட்டத்திற்கும் 10 நாட்கள் தூக்கம் போய்விடும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மகளிர் கூட்டத்தை இந்த மாநாட்டை பார்த்தாங்கன்னா அந்த சங்கி கூட்டமோ அடிமை கூட்டமோ அடுத்த 10 நாளுக்கு நிச்சயமா தூங்க போறது இல்லை. திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றும் திருத்தணி பரப்புரையில் குற்றச்சாட்டு. தாலிக்கு தங்கம் ஆட்சியில் நிறுத்தப்பட்டுட்டாங்க. திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியில் திருமண உதவி திட்டம் தொடரும். திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. திமுக மீது காங்கிரஸ், விசிக, சிபிஎம் அதிருப்தியில் இருப்பதாகவும் கருத்து. உங்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறோடு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி திரு திருமாவளவன் குறிப்பிடார். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் குறிப்பிடுகிறார். இன்னும் போல திட்டங்கள் நிறைவேற்ற அவர் எதிர்கொள்ள வைக்கிறார். அண்ணாமலையுடன் சேர்ந்து நடனமாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தாமும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆடும் ஆட்டம் தமிழகத்தில் அமித்ஷா கனவை நிறைவேற்றும் என்றும் பேச்சு. நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து. தமிழ்நாட்டின் கடன் சுமை உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக உள்ளதாக விமர்சித்த பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் தலைமையிடம் புகார். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற சிலர் மறைமுகமாக ஆதரிப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச குரலாக பேசுபவர்கள் பாஜகவுடைய குரலாக பேசுகிறார்கள். ஆர்எஸ்எஸ் குரலா இருக்குது, காங்கிரஸ் குரல் கிடையாது. ஆகையால் கூட்டணிக்குள் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை மிக விரைவில் சுமூகமாக முடிவு பெறும். தனது மார்பில் அன்புமணி ஈட்டியால் குத்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. சில்லறை பசங்களை வைத்து தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கண்ணீர். தாய் ஏம்பாளர்னு கேட்டேன். ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. ராமதாஸ் கூட்டியது பொதுக்குழுவே அல்ல, கேலி கூத்து என அன்புமணி தரப்பு பதிலடி. தனக்குத்தானே தலைவராக எப்படி அறிவித்துக் கொள்ள முடியும் என வழக்கறிஞர் கே. பாலு கேள்வி. டெய்லரு ஒரே சட்டை, ஆனா செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து
சேலத்திலே நடந்திருக்கிறது. தன்னைத்தானே தலைவராக அறிவிச்சுக்கிட்டார். திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கூட்டுறாரு, நான் தான் சொல்றாரு. அது சம்பந்தமா நாங்கெல்லாம் விமர்சனம் பண்ணோம். பொதுக்குழு தான் முடிவு எடுக்கணும். திருவள்ளூரில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தல். திருத்தணியில் வடமாநில நபர் தாக்கப்பட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள். பிற மாநிலத்தவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான காவல் ரோந்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். வங்கதேச முன்னாள் பிரதமரும் தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா உடல்நலக்குறைவால் காலமானார். நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர். ரஷ்ய அதிபர் புட்டின் வீட்டை நோக்கி 91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல். உக்ரைனின் முயற்சி நடுவானில் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யா தகவல். புட்டினின் வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த உக்ரைன். அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க ரஷ்யா நாடகமாடுவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி புகார். ரஷ்ய அதிபர் புட்டினை அவசரமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். புட்டின் வீட்டை நோக்கி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியளிப்பதாக டிரம்ப் வேதனையை பகிர்ந்ததாக ரஷ்யா தகவல். தைவான் நாட்டை சுற்றி வளைத்து சீன படைகள் போர் ஒத்திகை. சீனா தாக்கினால் பதிலடி தர தயார் என தைவான் அறிவிப்பு. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சீனாவில் பாரம்பரிய நடன கலைகளுடன் களை கட்டிய ஊர்வலம். சிங்கம், டிராகன் உடை அணிந்த கலைஞர்கள் உற்சாக நடனம்.